101 English is spoken all over the world. ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது. 102 Excuse me, do you have the time? மன்னிக்கவும், நேரம் தெரியுமா? 103 Excuse me, have we met before? மன்னிக்கவும், நாம் முன்பு சந்தித்திருக்கிறோமா? 104 Excuse me, what is your name? மன்னிக்கவும், உங்கள் பெயர் என்ன? 105 Excuse me, where is the washroom? மன்னிக்கவும், கழிப்பறை எங்கே? 106 Failure is the stepping stone for success. தோல்வி என்பது வெற்றிக்கு ஒரு படிக்கல். 107 Fine, thank you. நலம், நன்றி. 108 Forgiveness is the sweetest revenge. மன்னிப்பு தான் இனிமையான பழிவாங்கல். 109 Give him a big round of applause. அவருக்கு ஒரு பெரிய கைதட்டல் கொடுங்கள். 110 Good luck on your exam tomorrow. நாளை உங்கள் தேர்வுக்கு நல்ல அதிர்ஷ்டம். 111 Has he been sitting here all day? அவர் நாள் முழுவதும் இங்கே உட்கார்ந்திருக்கிறாரா? 112 Has it stopped raining in Mumbai? மும்பையில் மழை நின்றதா? 113 Has your friend arrived in Delhi? உங்கள் நண்பர் டெல்லி வந்தடைந்தாரா? 114 Have you already gone to the office? நீங்கள் ஏற்கனவே அலுவலகத்திற்கு சென்று விட்டீர்களா? 115 Have you been here a long time? நீங்கள் இங்கே நீண்ட காலமாக இருக்கிறீர்களா? 116 Have you been to the doctor lately? சமீபத்தில் மருத்துவரிடம் சென்றீர்களா? 117 Have you ever been to Hyderabad? நீங்கள் எப்போதாவது ஹைதராபாத் சென்றிருக்கிறீர்களா? 118 Have you ever flown in an airplane? நீங்கள் எப்போதாவது விமானத்தில் பறந்திருக்கிறீர்களா? 119 Have you finished your studies? உங்கள் படிப்பை முடித்துவிட்டீர்களா? 120 Have you got any identification? உங்களிடம் ஏதேனும் அடையாள அட்டை இருக்கிறதா? 121 Have you got this in larger size? இது பெரிய அளவில் உங்களிடம் இருக்கிறதா? 122 Have you had any problems before? உங்களுக்கு முன்பு ஏதேனும் பிரச்சனைகள் இருந்ததா? 123 Have you had your breakfast yet? நீங்கள் இன்னும் காலை உணவு சாப்பிட்டீர்களா? 124 Have you understood everything? நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டீர்களா? 125 Haven, do you seen the doctor yet? நீங்கள் இன்னும் மருத்துவரை பார்க்கவில்லையா? 126 He changes his password frequently. அவர் அடிக்கடி தனது கடவுச்சொல்லை மாற்றுகிறார். 127 He didn't tell me he was going out. அவர் வெளியே போகிறார் என்று என்னிடம் சொல்லவில்லை. 128 He didn't wake up at 6 am today. அவர் இன்று காலை 6 மணிக்கு எழுந்திருக்கவில்லை. 129 He doesn't have an appointment. அவருக்கு அப்பாயின்ட்மெண்ட் இல்லை. 130 He doesn't have passport with him. அவரிடம் பாஸ்போர்ட் இல்லை. 131 He fell in love with his best friend. அவர் தனது சிறந்த நண்பருடன் காதல் கொண்டார். 132 He gave me a 100 rupee note. அவர் எனக்கு 100 ரூபாய் நோட்டு கொடுத்தார். 133 He has already left for home today. அவர் இன்று ஏற்கனவே வீட்டிற்கு புறப்பட்டு சென்றுவிட்டார். 134 He has asked me what my name was. என் பெயர் என்ன என்று அவர் என்னிடம் கேட்டார். 135 He has been discharged from hospital. அவர் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுவிட்டார். 136 He has been missing since last night. அவர் நேற்று இரவு முதல் காணவில்லை. 137 He has been sick for 2 weeks now. அவர் இப்போது 2 வாரங்களாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார். 138 He has traveled all over the world. அவர் உலகம் முழுவதும் பயணம் செய்துள்ளார். 139 He hurt his hand when he fell down. கீழே விழுந்ததில் அவரது கையில் காயம் ஏற்பட்டது. 140 He is the happiest person you know. அவர் உங்களுக்கு தெரிந்த மகிழ்ச்சியான நபரா? 141 He jumped into the river suddenly. அவர் திடீரென்று ஆற்றில் குதித்தார். 142 He kicked the bucket last month. அவர் கடந்த மாதம் இறந்தார். Idiom 143 He likes watching TV in the evening. அவர் மாலையில் டிவி பார்க்க விரும்புகிறார். 144 He looked at me from head to toe. அவர் என்னை தலை முதல் கால் வரை பார்த்தார். 145 He said that he was very busy then. அவர் அப்போது மிகவும் பிஸியாக இருப்பதாக கூறினார். 146 He takes too many breaks at work. அவர் வேலையில் அதிக இடைவேளை எடுக்கிறார். 147 He told me which bus I should take. நான் எந்த பேருந்தில் செல்ல வேண்டும் என்று அவர் எனக்குச் சொன்னார். 148 He took me out for dinner last night. அவர் நேற்று இரவு என்னை இரவு உணவிற்கு வெளியே அழைத்துச் சென்றார். 149 He usually shouts when he is angry. அவர் கோபமாக இருக்கும்போது வழக்கமாக கத்துகிறார். 150 He was wounded in a car accident. அவர் கார் விபத்தில் காயமடைந்தார். 151 He watched TV all evening yesterday. அவர் நேற்று மாலை முழுவதும் டிவி பார்த்தார்.
152 He will be with you in a moment. அவர் ஒரு நொடியில் உங்களுடன் இருப்பார். 153 Hi John, how are you doing today? ஹாய் ஜான், இன்று எப்படி இருக்கிறீர்கள்? 154 His father has been hospitalized. அவரது தந்தை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 155 His house was robbed last Sunday. அவரது வீட்டில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை திருட்டு நடந்தது. 156 How about going to the cinema tonight? இன்று இரவு சினிமாவுக்கு போகலாமா? 157 How are you doing in your studies? உங்கள் படிப்பில் எப்படி இருக்கிறீர்கள்? 158 How can I change address in passport? பாஸ்போர்ட்டில் முகவரியை எப்படி மாறுவது? 159 How can I get in touch with you? நான் உங்களை எப்படி தொடர்பு கொள்ள முடியும்? 160 How can I get rid of lice naturally? இயற்கையாக பேன்களை எப்படி ஒழிப்பது? 161 How can we save water at home? நாம் வீட்டில் தண்ணீரை எப்படி சேமிக்கலாம்? 162 How can we see things in the dark? இருட்டில் நாம் எப்படி பொருட்களை பார்க்க முடியும்? 163 How do you talk to me like that? என்னை அப்படி பேச உனக்கு எப்படி தைரியம் வந்தது? 164 How did the First World War start? முதல் உலகப் போர் எப்படி தொடங்கியது? 165 How did you celebrate your birthday? உங்கள் பிறந்த நாளை எப்படி கொண்டாடினீர்கள்? 166 How did you solve your problem? உங்கள் பிரச்சனையை எப்படி தீர்த்தீர்கள்? 167 How do I get to the airport from here? இங்கிருந்து விமான நிலையத்திற்கு எப்படி செல்வது? 168 How do I get to the train station? ரயில் நிலையத்திற்கு எப்படி செல்வது? 169 How do I know I have diabetes? எனக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா என்று எனக்கு எப்படி தெரியும்? 170 How do I say thank you for your help? உங்கள் உதவிக்கு எப்படி நன்றி சொல்வது? 171 How do toppers study for exams? தேர்வுகளில் முதலிடம் பெறுபவர்கள் எப்படி படிக்கிறார்கள்? 172 How do you feel about your school? உங்கள் பள்ளியை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? 173 How do you pronounce this word? இந்த வார்த்தையை எப்படி உச்சரிப்பது? 174 How do you say this in English? இதை ஆங்கிலத்தில் எப்படி சொல்வது? 175 How early should I book a flight? நான் எவ்வளவு சீக்கிரம் விமானம் முன்பதிவு செய்ய வேண்டும்? 176 How far do you live from your job? உங்கள் வேலையிலிருந்து எவ்வளவு தூரம் வசிக்கிறீர்கள்? 177 How far is it to the beach from here? இங்கிருந்து கடற்கரை எவ்வளவு தூரம்? 178 How far is your school from here? உங்கள் பள்ளி இங்கிருந்து எவ்வளவு தூரம்? 179 How have you been doing lately? சமீபத்தில் எப்படி இருக்கிறீர்கள்? 180 How have you been these days? இந்த நாட்களில் எப்படி இருக்கிறீர்கள்? 181 How is my son doing in his studies? எனது மகன் தனது படிப்பில் எப்படி செய்கிறான்? 182 How is your birthday going so far? உங்கள் பிறந்தநாள் இதுவரை எப்படி போகிறது? 183 How long does it take to learn guitar? கிட்டார் கற்றுக்கொள்ள எவ்வளவு நேரம் ஆகும்? 184 How long does the journey take? பயணம் எவ்வளவு நேரம் ஆகும்? 185 How long has this been going on? இது எவ்வளவு காலமாக நடந்து கொண்டிருக்கிறது? 186 How long have you known each other? நீங்கள் ஒருவரை ஒருவர் எவ்வளவு காலமாக தெரியும்? 187 How many bags are you checking in? நீங்கள் எத்தனை பைகள் செக் இன் செய்கிறீர்கள்? 188 How many children do you have? உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்கிறார்கள்? 189 How many grams in 1 pound weight? ஒரு பவுண்டு எடையில் எத்தனை கிராம்? 190 How many hours are there in a year? ஒரு வருடத்தில் எத்தனை மணி நேரங்கள் உள்ளன? 191 How many kids should we have? நமக்கு எத்தனை குழந்தைகள் இருக்க வேண்டும்? 192 How many kilos does a car weigh? ஒரு கார் எவ்வளவு கிலோ எடை கொண்டது? 193 How many sugars do you take? நீங்கள் எத்தனை சர்க்கரை எடுத்துக்கொள்கிறீர்கள்? 194 How many times do I have to tell you? நான் உங்களுக்கு எத்தனை முறை சொல்ல வேண்டும்? 195 How many times should I forgive you? நான் உன்னை எத்தனை முறை மன்னிக்க வேண்டும்? 196 How many years do you have to study? நீங்கள் எத்தனை வருடங்கள் படிக்க வேண்டும்? 197 How much are those designer sarees? அந்த டிசைனர் சாரிகள் எவ்வளவு விலை? 198 How much did you have to pay? நீங்கள் எவ்வளவு செலுத்த வேண்டும்? 199 How much do you charge for it? இதற்கு எவ்வளவு கட்டணம் வசூலிக்கிறீர்கள்? 200 How much do you know about him? அவரை பற்றி உங்களுக்கு எவ்வளவு தெரியும்?